வணக்கம். நம்ம இந்த பாக்கெட் ட்ரேசர் வீடியோல கத்துக்க போறது ரவுட்டிங். ஆ எப்படி 2 ரவுட்டர போட்டு, ஒரு ஸ்விட்ச போட்டு, அத இன்டர்கனெக்ட் பண்ணி, ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கும், ஒரு டைனமிக் ரவுட்டிங்கையும் எனேபிள் பண்ணி, ஹவ் இட் இஸ் வெரிஃபை பண்ணலான்றத பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா மேனுவலா கான்ஃபிகர் பண்ற ரவுட்டர் தான் ஸ்டாட்டிக். டைனமிக் ரவுட்டிங்னா டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ் என்ன பண்ணும்னா இட் வில் அட்வர்டைஸ் த ரவுட்ஸ் டு த அதர் ரவுட்டர் ஸோ தட் அந்த ரவுட்டர் வந்து இருக்கிற அந்த நெட்வொர்க்கில் இருக்கவங்கலாம் வந்து இன்னொரு நெட்வொர்க்கு ரீச் பண்ண முடியும். டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஒர்க் என்னன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாட்டிக்காக கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ரவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ அதனால ரீச்சபிலிட்டி இருக்கும். ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு ரீச்சபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஒரு ரவுட்டர் எடுக்கலாம். ரவுட்டர் 841 போடுங்க. ஒரு ரவுட்டர், அப்புறம் இன்னொரு ரவுட்டர், 2 ரவுட்டர் போட்டுக்கலாம். we will put another one more router. ஒரு ரவுட்டர் போட்டுட்டு தென் ஒரு ஸ்விட்ச் எடுத்துட்டு 2960 ஸ்விட்ச் போட்டுங்க. தென் இதை ஆட்டோ கனெக்ட் மோடில் கனெக்ஷன்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு ரவுட்டர்லேருந்து ஒரு கனெக்ட் பண்ணி பாஸ்போர்ட்டில் கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு இந்த இந்த ரவுட்டர் 1 வந்து ரவுட்டர் 2ன்னு வச்சுக்கலாம். ரவுட்டர் 2வில் வந்து ஸோ செகண்ட் போர்ட்டில் கனெக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து இது இட் வில் டர்ன் இன்டு க்ரீன். இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து பூட் ஆன் ஒன் வி கேன் கன்ஃபிகர் த ஐபி அட்ரஸ். பட் இப்போ ரெட்டில் இருக்குது. எதுக்குன்னா பிகாஸ் நார்மலி ரவுட்டரில் சொன்னேன் இல்லையா, போர்ட்லாம் வந்து ஷட் டவுனில் தான் இருக்கும். ஸோ வி ஷுட் கோ அண்ட் எனேபிள் த அன்ஷட் பண்ணால் தான் அப் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் ரவுட்டர். சிஎல்ஐ போயிட்டு இங்கே எப்பயுமே நோ சொல்லியிருக்கேன், இது நோ கொடுங்க. அப்புறம் யூ ஹேவ் டு கோ டு ப்ரிவிலேஜ் மோட், தட் இஸ் எனேபிள் இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கன்ஃபிக் டி போடுங்க. தென் இஃப் யூ வாண்ட் டு செக் டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டவுன் இங்கே இருக்கும் பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன், ப்ரோட்டோகால் டவுன். ஸோ இப்போ வந்து நம்ம அப் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 நோ ஷட் போட்டு அப் ஆகிடுது. அப்புறம் ஒரு ஐபி அட்ரஸும் கன்ஃபிகர் பண்ணிடலாம். இங்கே ஐபி அட்ரஸ் 10.10.12.1 router 1 I want to put 1 and subnet mask 255.255.255.0 ஸோ போட்டேன். தென் இன்னொன்று பண்ணணும்னு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஹோஸ்ட் நேம் எப்பயுமே செட் பண்ணுங்க ஸோ தட் ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஹோஸ்ட் நேம் R1 போட்டுக்கலாம். அப்புறம் சேவ் பண்ணுறது டூ ரைட் போடுங்க, இல்லாட்டியும் எக்ஸிட் பண்ணிவிட்டு ரைட்டுன்னு போட்டாலும் போடலாம். விதின் த கன்ஃபிகில் மோட்லேருந்து சேவ் பண்ணணும்னா டூ ரைட். எந்த கமாண்டும் கன்ஃபிக் மோட்லேருந்து ரன் பண்ணால் டூ போட்டு யூ கேன் ரன் இட். எனேபிள் மோடில் ரன் பண்ணுற கமாண்ட்லாம் வந்து டூ யூஸ் பண்ணி யூ கேன் ரன் இட் இன்சைட் த கன்ஃபிக் மோடு, எங்கே இருந்தாலும் உள்ள இருந்தால். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் செட் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் ரவுட்டர் 2க்கு போகலாம். ரவுட்டர் 2வில் சிஎல்ஐ போயிட்டு சே நோ இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரவுட்டர் ப்ராம்ப்ட் வரும், எனேபிள். தென் கோ டு கன்ஃபிக் டி ப்ராம்ப்ட், ஹோஸ்ட் நேம் இஸ் R2ன்னு வச்சுங்க இதுக்கு. ஓகே, அண்ட் தென் இப்போ இன்டர்ஃபேஸ் we have to configure fast ethernet 0/0. 0 is the slot, port first port 0, port அந்த ஸ்லாட் 0ல ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து 0ன்னு ரவுட்டரில். ஓகே, இன்டர்ஃபேஸ் தென் நோ ஷட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்டர்ஃபேஸ் வந்து அன்ஷட் டவுன் பண்ணோம், அப் ஆகிடுது. அது பார்த்தீங்கன்னா க்ரீனாக கூட டேர்ன் ஆகிடுது. ஐபி அட்ரஸ் இப்போ வந்து இதுக்கு அட்ரஸ் 10.10.1 and 2 ரவுட்டர் 2ன்றது இன்டர்ஃபேஸ் ஐபியாக கொடுத்துக்கலாம். ஏன்னா ரவுட்டர் 2 இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு தான் அதெல்லாம். ஓகே, தென் மாஸ்க் ஐபி அட்ரஸ்க்கு அப்புறம் மாஸ்க் 255.255.255.0. இதை என்ன பண்ணேன்னா மாஸ்க்குன்னு டைப் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் யூ ஹேவ் டு புட் ஒன்லி த subnet mask 255.255.255.0 and exit பண்ணிட்டு you can சேவ் பண்ணுற அந்த ரைட்டுன்னு போடலாம், இல்லாட்டியும் காப்பி ரன்னிங் கன்ஃபிக் டு ஸ்டார்ட் அப் கன்ஃபிக், இதுதான் ரெண்டு சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ கன்ஃபிகரேஷன் சேவ் பண்ணி ஷோ
ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பிங் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா. பிங் 10.10.12. router 1 பிங் ஆகணும். ஏன்னா பிகாஸ் போத் இன்டர்ஃபேஸ் ஆர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே VLAN 1ல தான் இருக்குது, டிஃபால்ட் VLAN. இப்போ எல்லாமே ஒரே VLANல இருக்குது. VLAN நம்பரும் மாற்றிக்கலாம், பட் இப்போதைக்கு டிஃபால்ட் VLANல நம்ம பர்பஸ் வந்து ரவுட்டிங்கை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் we don't need to worry about the switch configuration right now. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ரெண்டும் பிங் ஆகுது. ஆனால் பட் இப்போ வந்து ரவுட்டிங் இப்போ பார்க்கணும். ரவுட்டிங்கை கற்றுக்கிறது இப்போ என்ன பண்ணணும், தெர் இஸ் ஒரு லூப் பேக் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதாவது லூப் பேக் இன்டர்ஃபேஸ் லைக் வர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் ஆன ரவுட்டரு, அது இன்னொரு நெட்ஒர்க்கை வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு லூப் பேக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இல்லாட்டி ஒரு லேன் ஒரு செட்டப்பும் அந்த ரவுட்டருக்கு பின்னாடி இன்னொரு லேனும் செட்டப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கான்ஃபிக் போயிட்டு கான்ஃபிகரேஷன் போயிட்டு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒரு இன்டர்ஃபேஸ் ரவுட்டரில் இன்னொரு இன்டர்ஃபேஸ் லூப் பேக் 0ன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் பண்ணுங்க. லூப் பேக் 0ன்றது router 2ன்றதால ஐ வில் அசைன் 2.2.2.2 and then subnet mask 255.255.255.0 அசைன் பண்ணிடுறேன். இதில் என்ன சின்டாக்ஸ், ஐபி போட்டேன், ஐபி அட்ரஸ்ன்னு போடல. ஐபி அட்ரஸ் ஏடிடி அது போட்டால் கூட போதும். ஓகே, ஐபி அட்ரஸ் செட் பண்ணாச்சு. இப்போ டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். இது வர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ், யூ டோன்ட் நீட் டு டூ அன்ஷட், ஆட்டோமேட்டிக்கலாக அப் ஆகிடும். ஸோ 2.2.2 டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வெளில கூட வந்துடலாம். அதில் எக்ஸிட் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ரவுட்டர் 1லேயும் போயிட்டு ஒரு லூப் பேக் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். இட் இஸ் config t இன்டர்ஃபேஸ் லூப் பேக் 0. இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து என்ன பண்ணலாம், 1.1. அசைன் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் 1.1.0 சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. there is this bad subnet mask அப்படின்னு வருது. we need to check why 1.1. bad mask of IP address 1.1.1 IP address தப்பா போட்டிருக்கேன். 255.255.255.0 ஓகே, IP address செட் பண்ணாச்சு. do show IP interface brief. as I said, loop back interfaceக்கு நோ ஷெட்டு கொடுக்க வேண்டியதில்லை. ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் தான் ரவுட்டரில் நோ ஷெட்டு கொடுக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ எக்ஸிட். ஸோ நான் இப்போ வந்து ரெண்டுலேயும் ரெண்டு நெட்ஒர்க் இருக்குது இந்த ரவுட்டரில். 1.1 நெட்ஒர்க்கு, இன்னொன்று வந்து 10.10.12.0 நெட்ஒர்க். ரெண்டு நெட்ஒர்க் இருக்குது. இப்போ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகே, அண்ட் ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் ரெண்டு தான் தெரியுது. ரவுட்டர் 1ல இருக்கிற நெட்ஒர்க் 1.1 இருக்குது, 10.10.12.0 இருக்குது. அதே மாதிரி ரவுட்டர் 2லையும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். இங்கே வந்து 2.2. நெட்ஒர்க் இருக்குது. இன்னொன்று வந்து 10.10.12.0 அந்த நெட்ஒர்க் இருக்குது. பட் ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நெட்ஒர்க் தான் காட்டும். கனெக்டட் நெட்ஒர்க், டைரக்ட்லி கனெக்டட் நெட்ஒர்க். ஸோ இப்போ வந்து இந்த ரவுட்டர் 2ல வந்து ரவுட்டர் 1 இருக்கிற 1.1. நெட்ஒர்க்கை பிங் பண்ண முடியாது. செக் பண்ணிங்க 1.1.1 பிங் ஆகுதா? இல்லை, ஏன்னா ரவுட்டிங் டேபிளில் ரவுட் கிடையாது. யூ கேன் சி பிங் ஃபெயில் ஆகிட்டு வெளில வந்துடும். 5 பிங் டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஷோ ஐபி ரவுட் 1.1.1 நெட்ஒர்க் இஸ் நாட் இன் த டேபிள் அப்படின்னு சொல்லிடுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ சிம்பிளாக ஸ்டாட்டிக் ரவுட் கிரியேட் பண்ண போகிறேன். config t போயிட்டு ஐபி ரவுட். ஸோ ஐபி ரவுட் 1.1.1.0 இந்த நெட்ஒர்க்குக்கு சப்நெட் மாஸ்க் 255.255.255.0 நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸும் கொடுக்கலாம், ஆர் ஹாப் ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹாப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீச் பண்ணுறதுக்கு இந்த 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 இன்டர்ஃபேஸ் வழியாக தான் போகணும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நெக்ஸ்ட் ஹாப் வந்து 10.12.10.10.12.
2, that is the next hop. இல்ல 2 கிடையாது. எந்த எந்த இருக்கணும்னா ஸோ நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ் வந்து உங்களுக்கு 10.10.12.1 தான் நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டு ரைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஷோ ஐபி ரவுட் போட்டிங்கன்னா you should see that static route add ஆயிருக்கு. administrative distance வந்து 1, preference வந்து cost வந்து 0 because it's a directly connected route அங்க இருக்கிறதால. இப்போ வந்து ping பண்ணி பாருங்க, ping 1.1.1 ping ஆகுது. show IP route கூட போட்டு பாருங்க, show IP route 1.1.1. you can see that the route reach known via static distance 1 metric 0 route descriptor blocks 10.12.1 வழியா போனா we can reach the destination. அது அந்த ரவுட்டர்ல இருந்து பாருங்க, இப்போ ரீச் ஆக முடியாது, அங்கே ஸ்டாட்டிக் ரவுட் ஆட் பண்ணிடலாம். இப்போ show IP route 2.2.2.2 போடுங்க, இல்லை நோ நெட்வொர்க். ஸோ ஆனால் அப்படின்னா கன்ஃபிக்டியில் போங்க. நெக்ஸ்ட்டு ஐபி route what is the destination 2.2.0 network, subnet mask 255.255.255.0 subnet mask. next hop address நான் இங்க வேற மாதிரி கன்ஃபிகர் பண்ணேன், இன்டர்ஃபேஸை போட்டுருந்தேன். ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், லெட் அஸ் ட்ரை தட். ஃபாஸ்ட் 0/0 போட்டிங்கன்னா ஸோ இது வந்து வேற ஜஸ்ட் சேம் தான், பட் இன்டர்ஃபேஸ் நேம் போட்டேன் நான். ஐ டிடன்ட் புட் த நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ். ஓகே, ஷோ எக்ஸிட், ஷோ ஐபி ரவுட் 2.2.2. ஸோ இட் ஹாஸ் டு டைரக்ட்லி கனெக்டட் வயா இன்டர்ஃபேஸ் வந்துடுது பார்த்தீங்களா இங்க. அது அங்கே பார்த்தப்ப என்ன வந்தது, ஷோ ஐபி ரவுட் R1, R2ல வந்து ஷோ ஐபி ரவுட், திஸ் இஸ் த ரவுட் டிஸ்கிரிப்டர் பிளாக் வந்து உங்களுக்கு இது வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் த திங். we will இப்போ பிங் பண்ணி பார்த்துக்கலாம், ரவுட்டர் 1லேருந்து ரவுட்டர் 2 பிங் 2.2. should reach, ஆமாம் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டுக்கும் ரீச்சபிலிட்டி வந்தது. ஷோ ஐபி ரவுட், you can see that static route directly connected interface. So 2.2.2 you can reach. okay, so இப்போ static route எப்படி கிரியேட் பண்றது தெரிஞ்சிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த ரவுட்டை நான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். எப்படி டெலீட் பண்ணுறது, கன்ஃபிக் டீல போயிட்டு என்ன பண்ணணும், நோ IP route 2.2.2, then subnet 2.2.0 and then subnet 255.255.255.0. ஸோ இப்போ வந்து ரவுட் வந்து டெலீட் ஆயிருக்கணும். இப்போ அதை எக்ஸிட் பார்த்துடலாம். இப்போ ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்கன்னா இப்போ ரவுட் இருக்காது 2.2.2. ஸோ பிங் போகாது, இப்போ 2.2 போல, பிங்கும் போகல. ஸோ அதே மாதிரி அந்த ரவுட்டர் 1லையும் ரவுட்டர் 2லையும் டெலிட் பண்ணிடலாம். தட் இஸ் கன்ஃபிக் டி நோ ஐபி ரவுட் 1.1.1.0 255.255.255.0. ஸோ now route will be removed. எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ஐபி ரவுட் இல்லை. ஸோ இப்போ வந்து வி டோன்ட் ஹாவ் அ ரவுட்டு, ஸ்டாட்டிக் ரவுட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரீச்சும் பண்ண முடியாது. 1.1. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் OSPF எடுத்துக்கிறேன். ஏன்னா பிகாஸ் OSPF தான் வைட்லி யூஸ் ப்ரோட்டோகால். இட் இஸ் வி கேன் யூஸ் பிட்வீன் 2 different vendors லைக் ஜுனிப்பரும் சிஸ்கோவும் இன்டர்கனெக்ட் பண்ணால் OSPF யூஸ் பண்ணலாம். EIGRP இருக்கு, ஆனால் பட் அது சிஸ்கோ டிவைசஸ் ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால். அப்புறம் BGP இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். RIP இருக்கு.
we can try that. But இப்போ most widely deployed protocol பார்த்தீங்கன்னா OSPF தான் and BGP between the ISPs. ஸோ லெட்ஸ் எப்படி OSPF எனேபிள் பண்ணுறது ரவுட்டரில், அப்புறம் எப்படி ரவுட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுறதுன்னு வெரி குயிக்காக பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ரவுட்டர் 1ல இருக்கும், ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ ஒரு ப்ரோட்டோகாலும் ரன் ஆகலை. இப்போ OSPF எனேபிள் பண்ண போகிறோம், கன்ஃபிக் டி. அப்புறம் OSPF எப்படி எனேபிள் பண்ணுறது, தட் இஸ் ரவுட்டர் கமாண்ட் வந்து ரவுட்டர் OSPF ப்ராசஸ் ஐடி 1. இப்போ பார்த்தீங்கன்னா OSPF எனேபிள் ஆயிருக்கும். இப்படி செக் பண்ண ஷோ டூ யூஸ் பண்ண ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா OSPF ஆல்ரெடி எனேபிள் ஆகிடுது. இப்போ ரவுட்டரில் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் 110 இஸ் அ டிஃபால்ட் ஃபார் OSPFக்கு. பட் இப்போ அதே மாதிரி ரவுட்டர் 2லையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ரவுட்டர் 2ல போயிட்டு ஜஸ்ட் ரவுட்டர் 2ல போங்க, config t, show IP protocol check பண்ணிக்கங்க, nothing is there. So config t router OSPF1 process ID அது. Okay, then இப்போ பார்த்தீங்கன்னா do show IP protocols பார்த்தீங்கன்னா இதுலேயும் OSPF எனேபிள் பார்த்து ரவுட்டர் ஐடி வந்து OSPFல 2.2.2 ரவுட்டர் ஐடி OSPF எனேபிள் பண்ணிட்டீங்க. ஆனால் பட் தெர் இஸ் நோ ரவுட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்க, ஷோ ஐபி ரவுட் இன்னும் OSPF தான் எனேபிள் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பட் எந்த இன்டர்ஃபேஸஸ் அப்போ ஆட் பண்ணாதான் அப்போ OSPF வந்து அதில் இருக்கிற ரவுட்ஸ்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கும், அந்த இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை இன்னொரு ரவுட்டருக்கு அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ கன்ஃபிக் டி போங்க. இப்போ ரவுட்டர் 1ல பண்ணிட்டு வரலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே, ரவுட்டர் 1 இப்போ வந்து கன்ஃபிக் மோடுக்கு வந்துட்டீங்க. ரவுட்டர் OSPF ப்ராசஸ் ஐடி 1 போட்டுட்டு ஐபி நெட்ஒர்க், எந்தெந்த நெட்ஒர்க்கில் OSPF எனேபிள் பண்ணணும், எந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ். இப்போ ஐ வாண்ட் எனேபிள் பிட்வீன் திஸ் 2 இன்டர்ஃபேஸஸ், இந்த 2 இன்டர்ஃபேஸ். அதுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து என்னன்னா 10.10.12.0 நெட்ஒர்க் அண்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255. பட் இங்க OSPFல கன்ஃபிகர் பண்றப்போ you'll be using wildcard mask. Wildcard mask is nothing but subnet 255.255.255 வந்து சப்நெட் மாஸ்கை கழிச்சிட்டிங்கன்னா அந்த வரதான் wildcard. ஸோ 255.255.255 அப்போ வந்து சப்நெட் மாஸ்க் wildcard மாஸ்க் என்ன பண்ணா 0.0.0. அந்த லாஸ்ட் சப் 255.255.0 25 minus 0 வந்து பார்த்தீங்கன்னா 255 minus 0 is 255. ஸோ அதனால 255 வரும். அப்புறம் ஏரியா இம்பார்ட்டன்ட், ஏன்னா OSPF டிஃபால்ட் ஏரியா வந்து ஏரியா பேக்போன் ஏரியா வந்து ஏரியா 0. எப்பயுமே OSPFல ஒரு ஏரியா 0ன்னு ஒன்று இருக்கணும், ஏரியா 0. we will use area 0. ஸோ இப்போ வந்து இந்த நெட்ஒர்க்கில் OSPF எனேபிள் பண்ணியாச்சு இந்த இன்டர்ஃபேஸஸில். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா do show IP protocol. So we have routing for network 10.10.12.0 வந்து நெட்ஒர்க் வந்து ஏரியா 0ல இருக்கு. You can see that it is enabled. But still நார்மலாக வந்து நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணாதான் அந்த ரவுட்டருக்கு ரவுட்டர் 2லேயும் நம்ம போயிட்டு எனேபிள் பண்ணி ஆகணும் நெட்ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதில் எனேபிள் ஆகலை அந்த இன்டர்ஃபேஸில். ஸோ go to config t router OSPF process ID 1, then network 10.10.12.0 and wildcard mask 0.0.0.255 area 0. So it is wildcard mask. But இப்போ interface do show IP protocols OSPF இந்த இன்டர்ஃபேஸ். ஆனால் பட் ஸ்டில் இப்போ OSPF பார்த்தீங்கன்னா நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கும். do show IP. okay, we will exit here, exit பண்ண show IP OSPF
நெய்பர்ஸ்னா எந்தெந்த ரவுட்டர் இப்போ வந்து அதர் ரவுட்டர் R2 வந்து இஸ் நெய்பர் வித் ரவுட்டர் 1 இட் இஸ் ரவுட்டர் 1 தான் வந்து டிஆர் டெசிக்னேட்டட் ரவுட்டர் அது டெசிக்னேட்டட் ரவுட்டர்னா என்ன அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஓஎஸ்பிஎஃப் செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எப்படி எனேபிள் பண்ணுறது ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணுறது அப்புறம் ரவுட்டை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ R2 R1 R2ல இது இருக்கு R1ல போயிட்டு R1லயும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் போட்டிங்கன்னா நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ரெண்டு ரவுட்டரும் தட் இஸ் 2.2.2 ஓட நெய்பர்ஷிப் தட் இஸ் 2.2.2 வந்து பிடிஆர்னு சொல்கிறோம் பிடிஆர் வந்து பேக்கப் டெசிக்னேட்டட் ரவுட்டர் அது நீங்கள் ஓஎஸ்பிஎஃப் டீட்டெயிலாக படிக்கிறப்ப தெரிஞ்சுப்பீங்க அந்த பிடிஆர் உடைய அந்த இன்டர்ஃபேஸ் ஐபி 10.12.2 அண்ட் அந்த ரவுட்டருடைய ஐடி 2.2.2 அது லூப் பேக் இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க அந்த ஐடி அதுதான் வந்து ஐடியா யூஸ் பண்றது ஸோ இப்போ ஹையஸ்ட் லூப் பேக் இன்டர்ஃபேஸ்னா லூப் பேக் இன்டர்ஃபேஸ் ஐபி தான் யூஸ் பண்ணும் அதுலேயும் ஹையஸ்ட் ஐபியை யூஸ் பண்ணும் ஓகே now let's go and இப்போ but still show IP route பார்த்தீங்கன்னா we don't have still we cannot reach the other router 2.2 ஏன்னா because அந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம OSPF enable பண்ணாதான் அந்த route வந்து இங்க அட்வர்டைஸ் ஆகும் ஸோ என்ன பண்ணலன்னா we will go and enable in R2 under OSPF routing processல network loop back interface network back network enable பண்ணலாம் so router first config t router OSPF 1 process network என்ன நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணதுல அந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் 2.2.2 and wildcard mask அதேதான் 0.0.255 that means /24 mask அதுதான் இப்படி போடுவோம் wildcard maskனா அது ஆப்போசிட்டா வரும் மைனஸ் பண்ணிப்போம் ஏரியா 0 ஸோ நான் இப்போ வந்து இந்த ரவுட்டர்ல R2ல வந்து enabled also OSPF in 2.2 அது வேணா பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க show IP protocol OSPF show IP protocol protocols பார்த்தீங்கன்னா இங்க you can see that routing for networks இது ரெண்டு ஏரியா 0ல இருக்கு எனேபிள் ஆயிருக்கு routing information source 1.1.1 and 2.2. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள் இங்க வந்து இப்போ R1ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து see show IP route இங்க எதுவுமே லேர்ன் ஆயிருக்காதுன்னா பிகாஸ் அங்கிருந்து அட்வர்டைஸ் பண்ணோம் அதை ரெண்டு இப்போ R1ல போய் பார்த்தீங்கன்னா 2.2.2 நெட்வொர்க் தெரியும் ஷோ ஐபி ரவுட் பாருங்க 2.2.2 ரீச்சபிலிட்டி இருக்கு R1ல இருந்து அந்த நெட்வொர்க் த்ரூ this one okay so 2.2 110 is the administrative distance of OSPF okay now ping பண்ணலாமா இப்போ ping 2.2.2 so we are able to reach இப்போ நம்ம வந்து only OSPF தான் enable பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா ரவுட் வந்து OSPF protocol மூலமா இதுல இந்த ரவுட்டருக்கு வந்துட்டு ஆனா பட் அந்த ரவுட்டர்ல ஒன்றும் வரல எதுக்குன்னா we have to advertise இந்த நெட்வொர்க் 1.1. network R1ல அட்வர்டைஸ் பண்ணோம் ஸோ அதையும் பண்ணிடலாம் config t router OSPF 1 network இந்த நெட்வொர்க் 1.1.1.0 and wildcard mask 0.0.255 area 0 ஸோ இப்போ வந்து அந்த ரவுட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா R2ல இந்த 1.1. ரவுட்டும் இருக்கணும் பாருங்க ஷோ ஐபி ரவுட் எஸ் ஸோ இப்போ லேர்ன் ஆயிடுது இப்போ ஸோ விச் இட் ஹாஸ் டு கோ இன்டர்ஃபேஸ் 10.12.1 ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் ஆயிடுது நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்ல வந்து நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணீங்க பட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது இப்போ வந்து பிங் பண்ணி பார்த்துடலாம் பிங் 1.1.1 so you are able to ping so OSPF enable பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா
ரவுட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிடுது. இன்டர்ஃபேஸில் இப்போ திஸ் கால் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இப்போ இன்னொரு லூபேக் இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இப்போ R2ல இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணுறேன் லூபேக். ஓகே, ஃபார் டெஸ்டிங். ஓகே, என்ன பண்ணலாம், config t இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து ஐ வில் சே 3.3. நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். 3.3.0 சாரி இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். லூபேக் 0 ஆர்டர் இருக்கு, லூபேக் 1ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு ஐபி அட்ரஸ் 3.3.3.3 and 255.255.255.0 சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து do show IP interface brief பார்த்தீங்கன்னா you have another network also இந்த router plus 3.3 அப்பா இருக்கு. பட் இந்த நெட்வொர்க் R1ல தெரியுதா? இப்போ போய் பாருங்க, R1ல தெரியாது. ஏன்னா பிகாஸ் அட்வர்டைஸ் பண்ணல. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணலாம். ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ தான் ரீச் பண்ண முடியும். 2.2.2.2 தான் ரீச் ஆகும். பட் 3.3 ஷோ ஐபி ரவுட் 3.3.3 பார்த்தீங்கன்னா வராது. நாட் வந்து ரவுட்டிங் 2.2.2 போட்டு பாருங்க. 2 இஸ் தேர், நல்ல டீட்டெயிலாம் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், அந்த இன்டர்ஃபேஸில் R2 ரவுட்டரில் போயிட்டு லூபேக் 1 இன்டர்ஃபேஸில் எனேபிள் பண்ணுங்க OSPF. எப்படி பண்ணுறதுன்னா config ரவுட்டர். இப்போ ஷோ ரன்னிங் config பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வாட் ஆர் த கன்ஃபிகரேஷன் இந்த OSPF பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இப்போ 3 நெட்வொர்க்கு கிடையாது. ஸோ இப்போ 3 ஆட் பண்ண போகிறாங்க. அதுதான் பண்ண போகிறேன் நான். config router OSPF process 1 network 3.3.0 network and subnet mask 0 wildcard mask 0.0.255 and area 0. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா R1ல போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், you will be having show IP route 3.3.3 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரவுட்டிங் வந்துடுது. ஷோ ஐபி ரவுட். ஸோ அகெயின் நான் 3 பிங் பண்ணாங்க. பிங் 3.3.3.3. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எப்படி OSPF ப்ரோட்டோக்காலில் எனேபிள் பண்ணி பேக்கெட் ட்ரேசர் இருக்கிற ரவுட்டரில் ரவுட்டை எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.